பொங்கல் பொங்கல் தம்பி இந்தாங்க. சரி விடுங்க. இந்தாங்க ஃபிஷ்ஷு. இந்தாங்க. இந்த இது வேண்டாம். அடுத்து ஃபிஷ்ஷு வாங்க. ஃபிஷ்ஷு சூப்பு குடிங்க. அப்போ தானே தெம்பாக போய் அடி வாங்குவீங்க. ஏசாமி என் பட்டு குடிடி குடிடி சூப்போட குடிடி. அப்போ தான் சத்து உடம்புக்கு. சிக்கன் நல்லா இருந்ததா ஃபிஷ்ஷு நல்லா இருந்ததான்னு சொல்லு. சரியா? குடி சூப்பு குடி. நல்லதுடி. ஐயோ நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது. அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி குட்டி என் செல்லப்பிள்ளை. ஐயோ அழகு பிள்ளைடி. குடிடி குடிடி சத்துடி உடம்புக்கு. என் தங்கம் பெத்தால் குட்டி. ஏசாமே அழகு பிள்ளை தான்டி இன்னைக்கு. அறிவு களஞ்சியம். சாப்பிட்ரு சூப் குடிக்குதுடி. மீன் சூப் குடிக்குது என் செல்லம். ஏசாமி நீங்களே சிக்கன் சூப் குடிச்சிருப்பீங்க, மட்டன் சூப் குடிச்சிருப்பீங்க, என் நண்டு சூப்பு கூட குடிச்சிருப்பீங்க. மீன் சூப் குடிச்சிருக்கீங்களா? ஒன்லி மைலோ மட்டும்தான் குடிப்பான். ஏன்னா மைலோ பெரிய அப்பாட்டக்கர் மண்டையன். ஏன்டா அப்பாட்டக்கர் மண்டையா? அப்பாட்டக்கர் மண்டையா? அப்பாட்டக்கர் இப்போ நல்லா இருக்குது. அடி வாங்கிட்டு வந்ததில் சரியானானே அடுத்த சண்டைக்கு போவேன். இவனும் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. என்னங்கிறீங்க? அதனால் நம்ம மற்றவங்களையெல்லாம் குறை சொல்ல முடியாது. இவனும் பெரிய ஆள் தான். வீட்டவே அரடிச்சாச்சு. ஏசாமி இப்போ இதெல்லாம் தொடச்சி விடணும். அப்படி தானே கேட்குறேன். ஊர் சுத்தம் மட்டும் போகிறையில சாப்பிட்ட தட்டில் கழுவி வச்சுட்டு போகிறது இல்லையா? என்டா அப்பாட்டக்கர் மண்டையா? அப்பாட்டக்கர் மண்டையா? டூமாங்குழி டூம்ஸ் குட்டி ஒன்றும் ரெஸ்பான்ஸ். இப்போ சாப்பிட்டோன்னே மட்டும் பாருங்களேன். வெளியில் போகிற காடும் பாருங்கள். டிங்டக்கா டிங்கிடக்கா போயே ஆகணும்ன்ட்டு அப்படி மட்டும் ஆடுறி. உனக்கு அடி உழுகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அடி வாங்கி நினைக்கிறேன் என்னடா நம்ம நேற்று அடி வாங்கிட்டு வந்தோம் மருந்து போட்டு இன்றைக்கி என்ன விருந்து வைக்கிறாங்க. விருந்து தான், டெய்லி விருந்து தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி பொரிச்சு கிரிச்செல்லாம் போடுறாங்களே என்ன அப்படின்னா. பட் அடி வாங்கிட்டு வந்தங்காட்டி விருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாட்டக்கர் மண்டையன். ஏன்டா அப்பாட்டக்கர் மண்டையா? நேற்றே பொரிச்சு தர்றது தான். நேற்று அடி வாங்கிட்டு வந்து இந்த வேலையை பார்த்து விட்ருச்சு. ஞாயிற்றுக்கிழமையே நினச்சது. ஞாயிற்றுக்கிழமையே அப்புறம் லேட்டாக எவ்வளவோ ரொம்ப லேட்டாக 10 மணி லேட்டாக வந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. நேற்று சரி பையனுக்கு பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது. அதுக்குள்ளே அடி வாங்கிட்டு வந்தது. ஏன் அடி வாங்கி நோ ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அடி வாங்கிக்கு. எப்போ அடி வாங்கி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க ஒன்லி ஈட்டிங் முடிஞ்சோடனே ஊர் சுற்றிங். எங்கள் ஊர் சுற்றிங். சரி விடுங்க. அந்த முள்ளு தானே போனால் போயிட்டு போகுது. ஏங்க தலைவரே உங்கள் பாருங்கள் உடனே ஊர் சுற்ற கிளம்பணுங்க. ஏப்பா தம்பி தம்பி தங்க கம்பி இரு சூப் இருக்குது கொண்டு வந்து தரேன். கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லாட்டி நீ ஆடுவே ஊர் சுற்ற போகிறேன்ட்டு. கொஞ்ச நேரம் உட்காரு. ஏப்போ விட்றியா? ஊர் சுற்ற போறியா? ஊர் சுற்ற மட்டும் இப்போ போகிறேன்னு ஆடுனேன்னு வச்சுக்க. டென்ஷன் ஆயிடுவேன். சூப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா சூப்பெல்லாம் இருக்குது குடிச்சிட்டு போ. அவ்வளவா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் எவ்வளோ லொல்லு பாருங்க. இதெல்லாம் லொல்லு தானே இவனுக்கு. டூம்ஸ் மண்டையா? டூமாங்குழி மண்டையா? பாட்டக்கார மண்டையா? டூமு குட்டி டூமு செல்லாம் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்ஸ் குட்டி அப்பு எப்பா தம்பி கிளீனிங். ஏன் அந்த மேக்கப்பை இங்கே கதவு ஓரத்துலேயே உட்காந்து பண்ணாட்டி அங்கே போய் உட்காந்து பண்ணுறது? ஏப்பா அப்போ தான் இப்படி எஸ்கேப் ஆயிடலாம்.
அப்படி தானே உன் பிளானு? வாழை பாருங்கள், ஆளை பாருங்கள், மண்டையை பாருங்கள், சைஸை பாருங்கள். டூமுக்குட்டி, டூமிச்செல்லாம் அப்பு டே இந்த பாருங்கள், காயம்லாம் நேற்று போட்டு 6 நாட்களுக்கு மருந்து போடங்காட்டி தானே காஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ தொட விட்றான் பாருங்கள். நேற்றுலாம் என்ன ஆட்டம் அடிச்சு மருந்து போட்டங்காட்டி தானே சரியாயிருக்கு. அதே மருந்து போடுறதுக்குள்ள எனக்கு காயத்தை பண்ணி விட்டுச்சுதா. பாருங்க என்னென்ன வேலை பார்க்குது. பாட்டக்கர் மண்டையா, காயம் சரியாயிடுச்சுங்க, இல்லை வருத்தப்படாதீங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் காயத்தாக்கி விட்டியான், அவனுக்கு சரியாயிடுச்சு. அழகு பயிலே, அறிவு களஞ்சியமே, இந்த காயம் அதை இங்கே பண்ணிட்டு வந்தது, அதை சரி பண்ணி விட்டுச்சு. என்ன தொடுவேன் அப்படிதான். இங்கே சரி பண்ணிட்டு வந்தேன். என்ன தொடக்கூடாது, என்ன தொடக்கூடாதுன்னா ஆளை மண்டை வயசையும் பேர் சோறு மட்டும் போடணும் உனக்கு விதவிதமா. ஆனால் உன்னை தொடக்கூடாது, அப்படிதானே? என்ன என்னப்பா அப்படின்னு தங்கம், ஆட்டுக்குட்டி தங்க மாட்டி நீ, அறிவு களஞ்சிய மாடி, எல்லாமே நீதானா? எல்லாமே நீதானா? எப்படி அழகு பையனா இருந்தீலடி, அறிவு களஞ்சியமே, அறிவு களஞ்சியமே. ஏன் இப்படி ஆயிட்ட? பாட்டக்கர் மண்டையா, பாட்டக்கர் மண்டையா, கொஞ்சம் கூட பாசமே இல்லை. வந்தேன்னா முதல்ல படுத்துங்க, கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல். இப்போல்லாம் வந்தால் சோறு மட்டும்தான் திங்கணும், அப்படி தானே? இந்த சிக்கன் முடிஞ்சு மீன் வியாபாரம் வரல கம்முன்னு இருந்தியும் அமைதியாக ஒரு சவுண்டு கூட வரல. அப்போ எல்லாம் உனக்கு வியாபாரம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் குட்டி தப்ப நிறைய இல்லைன்னா சாப்பிட்டு போவேன். நிறைஞ்ச இனிமேல் இருடி, அரை வயிறு ஃபஸ்ட்டு போட்டு உட்கார வச்சிடணும். கொஞ்சம் வந்த அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடணும். உனக்கு போட்டு வயிறு குட்டி தப்ப நிறைஞ்சோடனே உடனே ஓடணும் வெளியே. வெளியே காலேருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன். ரீங்காரம் போடாதேன்னு இருக்கேன் உனைய. ரீங்காரம் போடாதேன்னு சொன்னா இல்லையா? முதல்ல வந்தால் வேறு திங்கும், அதை பண்ணு இதை பண்ண. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படி தூக்கிடலாம். ஏன் சின்ன பையனாக இருக்கு, இப்போ தூக்கம் இல்லை அடித்தாங்க. இப்படி தூக்கம், இப்படி தூக்கணும் அமைதியாக இருப்பீல்ல. இப்படி தூக்கணும், தூக்கு. பவுனுடி பவுனுடி பவுனுடி. ஏன்பா பாசம் இருக்கா இல்லையா உனக்கு அக்கா மேலே அம்மா மேலாம்? டே நாய்க்குட்டி, நாய்க்குட்டி நிற்கிற போசை பாருங்களேன். நாய்க்குட்டி அடி நீ, நாய்க்குட்டியா? அழகு பிள்ளை நாய்க்குட்டியா? அறிவு கலந்திய நாய்க்குட்டியா நீ? அச்சுலும் தங்க மாடி, என் பட்டுக்கு தங்க மாடி, அப்போ மாடி. அம்மா அம்முக்குட்டி, நீ ஆட்டுக்குட்டியாடி, அழகு பிள்ளையாடி, என் செல்லமாடி, என் தங்க பிள்ளையாடி, எல்லாமே நீ தானடி. அப்புன்னு தங்கம் வெளியே போயே அவன் ஊர் சுத்த போசாமே. எனக்கு என்ன ஒரு மணி நேரம் கூட வீட்டில் இருக்க மாட்டேங்கிறேன். என்ன பழக்கம்னு நான் கேட்குறேன். இது என்ன பழக்கம், புது பழக்கம்? அப்படிதான் பண்ணுவியா? ஏன் அப்படி பண்ணுவேன்? பெரிய அப்பாட்டாக்கறனா நீ? அப்படியா? அழகிடி 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 செல்லடி, செல்ல பிள்ளடி நீ. சே